Hi friends, welcome to Nandini Cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது பூரியோட பெஸ்ட் சைட் டிஷ்ஷான பூரி மசாலா தான் எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். பூரிக்கு இதை விட ஒரு நல்ல சைட் டிஷ் வந்து எதுவுமே கிடையாது. இந்த பூரி மசாலாவை எப்படி டேஸ்டா அதே சமயத்துல ஈஸியா செய்யறது அப்படினு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வந்து ஹோட்டல் ஸ்டைல்ல இன்னைக்கு எப்படி செய்யலாம் அப்படினு பார்க்கலாம். இது பூரிக்கு மட்டுமல்ல, இதை நம்ம மசால் தோசையா செஞ்சு சாப்பிடவும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் வந்து நீங்க பார்க்கணும் அப்படினு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படினு கொடுத்துருங்க. உருளைக்கிழங்கு பூரி மசாலா எப்படி செய்யலாம் அப்படினு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க. இப்போ கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உளுந்தம்பருப்பும் நல்லா பொரிய ஆரம்பிச்சதுக்கப்புறமா இதில் நம்ம 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பை கருக விடாமல் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா அதில் 2 வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது அந்த வெங்காயத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. வெங்காயத்தோட கலர் இந்த மாதிரி மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. இதில் வேறு எந்த காரமும் சேர்க்குறதில்ல, அதனால் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா எண்ணெயிலே வந்து வதக்கி விடுங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்க வேண்டாம், இந்த பூரி மசாலாவுக்கு 1 டீஸ்பூன் சேர்த்தாலே போதும். இப்போ அதையும் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து ஒரு குட்டி தக்காளியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கிறேன். இதில் பெரிய தக்காளி போட்டுறாதீங்க, அது புளிப்பாயிரும். ஸோ குட்டியாக இந்த மாதிரி தக்காளி போட்டு அதையும் நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போது அந்த தக்காளி சீக்கிரம் மசிகிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ திரும்ப அதை நல்லா அந்த எண்ணெயிலே வந்து வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த மஞ்சள் கலர் வந்து நமக்கு வரும். ஸோ அதனால் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. இப்போது கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு சாஃப்டாகும். அதுக்காக தான் ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டு வேக வச்சுருங்க. இப்போது எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு உங்களுக்கு வந்து சாஃப்டாக ஆயிடுச்சு. அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம மூடி வைக்கிறோம். இப்போது நான் இதில் 2 உருளைக்கிழங்கு வந்து குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த உருளைக்கிழங்கை அந்த மசாலாவோட நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் அந்த உருளைக்கிழங்குல எல்லா மசாலாவுமே இறங்கி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கலந்து விடும்போது அது பெரிய பீசஸாக இருந்தது அப்படின்னா அதை இந்த மாதிரி அழுத்தி விட்டீங்க அப்படின்னா நல்லா அது வந்து மசிஞ்சிரும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதையும் நம்ம மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடலாம். அப்படி செய்யும்போது எல்லாமே உருளைக்கிழங்கு அந்த மசாலாஸ் எல்லாமே வந்து சேர்ந்து ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆயிரும். இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது உருளைக்கிழங்கு வந்து நல்லாவே வந்து வெந்துருச்சு. அந்த மசாலாவும் பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்பூனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதையும் இதில் வந்து சேர்த்துருங்க. இந்த மாதிரி நம்ம கடலை மாவை தண்ணியில் கரைச்சி இந்த பூரி மசாலாவில் சேர்க்கும்போது நமக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த கடலை மாவு இது சேர்த்தோம் இல்லையா, ஸோ அதனால் ஒரு 2-3 நிமிஷம் அதை நல்லா கலக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லான டேஸ்டியான பூரி மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு இதில் உப்பு தேவைப்பட்டது அப்படின்னா டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பூரிக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷான பூரி மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு.
இதை நம்ம ஒரு 10 மினிட்ஸில் வந்து செஞ்சிடலாம். இதை நீங்கள் தோசை ஊற்றிட்டு அதில் மசால் தோசையாக வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பூரியும் செஞ்சு முடிச்சாச்சு. பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூரி எவ்வளோ சாஃப்டாகவும் உப்பலாகவும் வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். இதே மாதிரி பூரி வர்றதுக்கு எப்படி வந்து மாவு பிசையணும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டான இந்த மாதிரி உப்பலான பூரி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதோட நம்மளோட சூப்பரான சைட் டிஷ்ஷான பூரி மசாலாவும் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ரெசிபிஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.